ஒவ்வொரு எழுத்தா கவனிங்க. அலிஃப். அலிஃப் இது முதல் எழுத்து. அடுத்தது பா. பா இதை நீட்டு சொல்லக்கூடாது. பா என்று நீட்ட கூடாது. பா. தா. தா. சா. சா கவனிங்க. சான்னு சொல்லும்போது நாக்கு வெளியே வந்து காற்று மட்டும் வரணும். சா. சா நல்லா கவனிக்கணும் இந்த உச்சரிப்பு. ஜீம். ஜீம். ஜீம் என்று நீட்டி உச்சரிக்க வேண்டும். ஹ. ஹ இந்த எழுத்து உச்சரிக்கும் போது காற்று மட்டும்தான் வெளியே வரணும். ஹ. ஹ என்று காற்று மட்டும்தான் வர வேண்டும். அடுத்தது ஹ. ஹ கொஞ்சம் காரி உச்சரிக்கணும். எப்படி? ஹ. ஹ என்று காரி உச்சரிக்க வேண்டும். தால். தால். தால் அழுத்தமான ஒரு உச்சரிப்பு. கொஞ்சம் அழுத்தமா உச்சரிக்கணும். தால். தால். இந்த எழுத்துக்கு பாருங்க, இந்த தாலுக்கு மேல ஒரு புள்ளி இருக்குது. அத லால். நல்லா கவனிங்க. லால் நாக்கு கொஞ்சம் வெளியே வச்சு லைட்டான உச்சரிப்பு. தால் அப்படிங்கும் போது கொஞ்சம் அழுத்தமா உச்சரிக்கணும். லால் சொல்லும் போது லைட்டா உச்சரிக்கணும். லால். லால். சரியா? அடுத்த எழுத்து ரா. ரா. ஜா. ஜா இது இசட்டுடைய சத்தம். இசட் இருக்குல்ல, ஏபிசிட்ல வரும் கடைசி எழுத்து இசட். அந்த உச்சரிப்பு ஜா. ஜா பல்லால உச்சரிக்கணும். ஜா. ஜா என்று உச்சரிக்க வேண்டும். சீன். சீன் கொஞ்சம் நீண்ட உச்சரிப்பு. சீன். சீன். ஷீன் எப்படி? காத்த வெளியே கொண்டு வந்தோன்னா ஷீன். ஷீன் என்று உச்சரிக்க வேண்டும். அடுத்தது ஸ்வாது. 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 அடுத்த எழுத்து லாது. லாது. இந்த லாது சொல்லும் போது நாக்க சோத்துக்கை பக்கம் வச்சு லாது. லாது என்று உச்சரிக்க வேண்டும். இல்லாட்டி உங்களுக்கு லாதுக்கும் லாதுக்கும் வித்தியாசம் தெரியாம போயிடும். எப்படி உச்சரிக்கணும் திரும்ப சொல்றேன். நாக்க சோத்துக்கு பக்கம் வச்சு இல்ல பீச்சைக்கு பக்கம் எங்கேயா வச்சு ஒரு இடத்துல வச்சு நம்ம இங்கேயே வச்சுக்கோ, ரொம்ப ஈஸியா இருக்கும். சோத்துக்கு பக்கம் வச்சு லாது. லாது என்று உச்சரிக்க வேண்டும். அடுத்தது துவா. துவா தான் சொல்லக்கூடாது. தான் சொன்னா வேற எழுத்து. இது துவா. துவா என்று உச்சரிக்கணும். அடுத்த எழுத்து லா. லா. இந்த லா சொல்லும் போது நாக்கு போய் மேல ஒட்டிக்கணும். மேல போய் என்ன செய்யணும்? ஒட்டிக்கணும். அப்படி லா. லா என்று உச்சரிக்க வேண்டும். லா வேற, லா வேற. லா அப்படிங்கும்போது லாமுக்கு வந்துடும். இது லா. லா என்று உச்சரிக்க வேண்டும். அடுத்த எழுத்து ஐன். ஐன் தொண்டில் வரக்கூடிய உச்சரிப்பு. எப்படி? ஐன். ஐன். அடுத்த எழுத்து ஐன். ஐன். ஐனுக்கும் கொஞ்சம் பக்கத்துல ஐன். ஐன் அப்படியே லைட்டா கொண்டு போகணும். அழுத்தி சொல்லக்கூடாது. கைன்னு சொல்லிட்டு மாறிடாது. அப்படி உச்சரிக்க கூடாது. லைட்டா ஐன். ஐன் அப்படின்னு உச்சரிக்கணும். அடுத்த எழுத்து ஃபா. ஃபா காத்து. ஃபா. ஃபா. காஃப். காஃப் தொண்டில் வரக்கூடியது காஃப். இது வராக்கிட்டு என்ன செய்யணும்? நம்ம உச்சரிப்பும் போது கா 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 என்று பிராக்டிஸ் பண்ணணும். அப்படியே பயிற்சி எடுத்துட்டு செய்யணும். கா 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 காஃப். காஃப் என்று உச்சரிக்க வேண்டும். காஃப். அடுத்தது காஃப். இங்கேருந்து வாய் மொழிந்து வரக்கூடியது. காஃப் இங்கேருந்து வரும். காஃப். இது காஃப். காஃப். கியாஃப்னு சொல்லிட்டு கீ சொல்ல உச்சரிக்க கூடாது. கீ சொல்ல தேவையில்லை. காஃப் சாதாரண கடல், காசு, கப்பல்ங்கிறீங்களா அந்த கா உள்ள காஃப். காஃப் என்று உச்சரிக்கணும். அடுத்தது லாம். 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 அடுத்த எழுத்து மீம். 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 நூன். 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 வாவ். வாவ். வாவ்.
ஹ ஹ. எப்படி ஹான்னு வேகமா ரொம்ப அதிரோடு உச்சரிக்க கூடாது. இந்த எழுத்தை ஹ ஹ லைட்டா உச்சரிக்கணும். காத்து வராம சத்தம் மட்டும் வரணும். ஹாண்டா காத்து தான் வரும், அது வேற எழுத்து. இது ஹ சத்தத்தை குறைச்சு, எப்படி ரொம்ப அதிரோடு இல்லாம சத்தத்தை குறைச்சு உச்சரிக்கணும். ஹ ஹ என்று உச்சரிக்க வேண்டும். லாம் அலீஃப், இதுல 2 எழுத்து இருக்குது. லாம் ஒன்று, அலீஃப் ஒன்று. ஹம்சா ஹம்சா, ஹா போட்டு ஜால முடிக்கணும். ஹம்சா யா யா. இதை விளங்கலைன்னா திரும்ப இந்த வீடியோவை மீண்டும் மீண்டும் போட்டு பார்த்து நல்லா உச்சரிப்பை சரி பண்ணீங்க. அப்பொழுதுதான் குர்ஆன் ஓதும்போது அதை உச்சரிப்போடு அழகான முறை ஓத முடியும். எழுத்து மாறாது, அர்த்தங்கள் மாறாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.